ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். என் தம்பிக்கு வந்து சாட்டர்டே பர்த்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கு போயிருந்தோம். சடனாக ஒரு பிளான், என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு டக்குன்னு வந்து இந்த மக்கில் வந்து அவனோட ஃபோட்டோ பிரிண்ட் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவனுக்கு வந்து இந்த ஷர்ட்ஸு அந்த மாதிரிலாம் வாங்கினோன்னா அவன் போட்டுட்டு போயிட்டு அவன் பார்த்தா தான் வந்து கரெக்டாக இருக்கும், போட்டு பார்த்து வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வாங்கிட்டு போகிறதுல அவ்வளோக்கு செட் ஆகுது, அவனுக்கு பிடிக்குதோ என்னவோ அப்படின்ட்டு இந்த மக்கு தான் வந்து நான் கிஃப்ட் பேக் பண்ணேன் வாங்கிட்டு வந்துட்டு. சம்ருத் வந்து அவனும் நான் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு என் தம்பியோட ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை வந்து ட்ரா பண்ண ஆரம்பித்தான். இது எப்போ அப்படின்னா, நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து கிளம்புறதுக்கு ஆரம்பித்தோம். சனிக்கிழமை வந்து ஈவினிங் தான் வந்து கிளம்புனோம். அந்த டைமில் தான் வந்து வரைகிறதுக்கு ஆரம்பித்தார் அவர். ஒரு 1/2 an hourக்குள்ளே இந்த ட்ராயிங் வந்து வரைஞ்சி முடித்தான். ஸோ எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் சம்ருத் வந்து நல்லா வரைவான். பட் அவனுக்கு இன்னும் வந்து கலரிங் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கொடுக்க தெரில. மற்றபடி அந்த பென்சிலில் ட்ரா பண்ணுறது வந்து சூப்பராக பண்ணிடுவான். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வரைஞ்சி முடிச்சிட்டான். ஸோ இப்படி தான் இருந்தது ஃபோட்டோ. அவனால் அவனோட ஏஜுக்கு எப்படி வரைய முடியுமோ அந்த அளவுக்கு வரைஞ்சி வச்சுருக்கான். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் அன்றைக்கி ஈவினிங் வந்து சித்தி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்ன தூங்கி பாய் விரிச்சு படுத்தாச்சு? நாங்களாதான் வந்தோம். என்ன செய்யறாங்க? என்ன நர்சிங்ல இருந்தோட அப்படியே கிளினிக்ல இருந்தோட அப்படியே அவனுக்கு 10th வாங்குறது சாப்பாடுலாம் காலி ஆயிட்டு இருக்கு. ஆமா, நான் சொல்றேன் சாப்பிட்டு ஆனா என்ன பண்றதுன்னா பரவாயில்லமா ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துறேங்கிறாரு. மட்டும் கேளு, இவ்வளவு நேரம் வீட்டுல சண்டை கஞ்சி கூடவா இல்ல. எங்க கேளு பிஸ்கெட் நான் வாங்கினேன். இது மட்டும் தான் சித்தப்பா வாங்கினா. இப்போ ஆமா இது யார் வாங்கினா? மோமோஸ் யார் வாங்கி கொடுத்தா? சித்தப்பா. இது யார் வாங்கி கொடுத்தா? இது யார் வாங்கி கொடுத்தா? அத்தை. சொல்லு 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 சொல்லு. யார் வாங்கி கொடுத்தா? அத்தை. அத்தை சொல்லு. அத்தை சொல்லு. அத்தைன்னு சொல்லு. அத்தை அத்தை. யார் வாங்கி கொடுத்தா? அவளுக்கு டீஃபால்ட்டாவே அந்த வார்த்தை தான் வருது, சித்தப்பான்னு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஏடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டா? லேட்டா வருவேன் நினைச்சிட்டு இருந்தேன். Wish you many more happy returns after day. ஊர் சுத்திட்டு வந்திருக்கிற பிறந்த நாள் அன்னைக்கு கூட பாசமா முத்தம் கொடுத்து ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணல. நாங்க ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிட்டோம். அக்கா கால ஆசீர்வாதம்லாம் அப்படிலாம் வாங்கக்கூடாது. ஆசீர்வாதம்லாம் வாங்குற 1000 ரூபாய் கிடைக்குது. அக்கா காலெல்லாம் நீ அருண் வந்து அவனோட பர்த்டே அன்னைக்கு இங்கே விஜய் ஆண்டனி அவங்களோட ப்ரோக்ராம் இருந்தது. ஸோ அதுக்கு போயிட்டு அவன் ரொம்ப லேட்டாக வருவான்னு நினச்சோம். ஆனால் பார்த்தா ஒரு 11 o'clock போலலாம் வந்துட்டான். நாங்கள் அதனால கேக்கெல்லாம் எதுவுமே அரேஞ்ச் பண்ணாமல் இருந்தோம். சரி நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் திடீர்னு வரவும் இவங்க போய் திடீர்னு வாங்கிட்டு வந்தாங்க கேக்கு. நீ சீக்கிரம் வருவேன்னு நினைச்சது, நீ லேட்டாதனால ஒரு பேக்கரி கடைக்காரனை போய் கஷ்டப்பட்டு எழுப்பி அவர் காலில் விழுந்து இந்த கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க.
காமி காமி இங்க திருப்பி காமி மாமா கையில குடு. டிராயிங் 1/2 மணி நேரத்துல பண்ணா. காமி திருப்பி காமி. நில்லு நீன நில்லு. பறந்து போன கிளி ஆமா பாக்கையில கெஸ் பண்ணிட்டேன். Thank you Samyu. Thank you Ka. நல்லா இருக்கா? இது எதுக்கு இந்த அது உங்க மச்சான், அது உங்க மச்சான். ஆமா நான் அதே சொன்னேன் வேற இது பண்ணுங்கன்னு, அதான் அவர் தான் போட்டு வச்சிருக்காரு. அது ஒரு கெட்டப்பு, பல ரூபம் இருக்கணுமா அதுல. எப்படி சுடணும் தோசை? எப்படி சுடணுமா? எடுத்தாச்சுடா கிறிஸ்பி தோசாடா. கிறிஸ்பி தோசை தாரிக்கிடா. அது எனக்கு சுடுதாடா சுடுதாடா சுடுதாடா. தோசை சட்னி. நம்ம சுட்டு கால் வலிக்குதாமா? எங்கம்மா வலிக்குது தாரி? இங்க வலிக்குதா? சாரி தாரி அப்புறமா அடிக்காத. மருந்து போடுவோமா? தோசை சுடுவோமா? அப்படி தோசை சொல்ல குட்டி. சித்தப்பா தாரி தாரி தாரி. அத்தை அத்தை சித்தப்பா அத்தை அத்தை சித்தப்பா அத்தை சித்தப்பா ஐயோ அப்பா விடுங்க. சித்தப்பா 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 ராஜி சித்தப்பா அத்தை அத்தை ராஜி சித்தப்பா ராஜி சித்தப்பா அத்தப்பா உனக்கு வேணா உனக்கு அத்தப்பா சரி வாங்க நீ அத்தை. இது வந்து சண்டே மத்தியானம். ஸோ மத்தியானம் சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பிரியாணி எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. செட்டிநாடு சமையல் மாங்கனி சேகர் டிஎம் பண்ணுங்க. எப்போதும் வந்து சித்தி தான் பண்ணுவாங்க பர்த்டே அந்த மாதிரினா ஸ்பெஷலாக. இந்த தடவை வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அதனால சித்தி சித்தப்பா போயிட்டாங்க. ஸோ நான் தான் பண்ணுறதா இருந்தது. தங்கச்சி வந்து நான் பிரியாணி பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அவள் பிரியாணியும் எண்ணெய் கத்திரிக்காய் கபாப்லாம் நானும் பண்ணுறதா இருக்கும். கிராம்பு ஏலக்காய் போடு எல்லாம் போட 1 2 3 இலை. அப்புறம் இது பேர் சொல்லு பேர். கிரீன் கலர், பிரவுன் கலர், ஸ்டார். ஆல் 1 2 3 4 ஐட்டம். இது போடணும்னா போடு. என்ன கிராம்பு கொஞ்சம் போடு. என்ன கிராம்பு? கரண்டி எடுத்துக்கியா? போட்டுக்கலாம். இப்போயே வெட்டி நம்ம கத்திரிக்காய யாருக்கு நல்லா கேஷ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். பச்சை மிளகாமா? பச்சை மிளகா போடணும். போடு போடு. போச்சு ஏதோ பண்றாங்க இவங்க. ஷெஃப் 1 ஷெஃப் 2 இல்லை இது எடுபுடி. இது நல்லா கோல்டன் ப்ரௌனை தாண்டி கொஞ்சம் கருகுற மாதிரி அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் வர நல்லா வரும். என்ன இது ஸ்டேஜ்? வந்து லைட்டா மஞ்சள் போட்டுக்கணும். புதுசா சொல்லுது. போச்சு வாங்கி சொல்லிச்சு தெரியாதா? போச்சு. இப்படி லைட்டா இப்படி போட்டுக்கினா சீக்கிரம் வருங்க. கல்லுப்பு தானே போடுவாங்க. அது பழைய காலம், இது புது காலம். மஞ்சள். எஸ், ஐ எம் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா எல்லா ஸ்டைலும். அக்கா தமிழ்நாடு. ஏங்க இந்த ஓட்ட ஓட்ட அதையே காண அந்த கறியில உள்ள தண்ணியை வடிக்கலாம்னா. சாரதாமா செட்டிநாடு கருவாட் போட்டு விடுங்க. போது ஆஃப் பண்ணு. ஐயா மிளகா போட்டு இருக்கிறோம். இப்போதே மிளகா போடு. வெங்காயத்திலே வருதோ பிரியாணி ஸ்மெல். அதே
ஸ்டூல்ல இருந்து எடுக்கிறான் அவன். இப்போ நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய்க்கு மசாலா தப்பு. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ஃபர்ஸ்ட் எண்ணெயை ஊற்றணும். கொசுவை ஒரே அடி அடிச்சு தள்ளிடுவோமாடா. சட்டிக்குள்ள போட்டு ஒரு 4-5 முந்திரி காய், என்ன எண்ணெய் போட்ட? நல்லெண்ணெய், நாங்கள் மட்டும் என்ன கெட்ட எண்ணெயா போட்டோம்? வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு. வெள்ளை எள்ளு தான் இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்குறது. ஏன் கருப்பு எல்லாம் கொடுக்காதா? கருப்பு எல்லாம் போடக்கூடாது. கொஞ்சம் போல வெங்காயம். ஆஃப் பண்ணு. எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன். அமிர் அவ்வளோதான். இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ரெடி. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டோம்னா காரி போகாமல் இருக்கும். ஸோ கத்திரிக்காய் இருக்குது, குச்சி கத்திரிக்காய். தக்காளி பத்தாது. இதுல வெட்டிக்கிட்ட போல பேசுனேன். ராஜு, இன்னைக்கு நான் வைக்கிற எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவியா இல்லை இந்த பிள்ளை பண்ற பிரியாணின்னு பார்த்துடலாம்டா. நானே ஒரு பிச்சு பண்ணுச்சு, பச்சை மண்ணு. என்கிட்ட போய் கம்பேர் பண்றேன். பிச்சை மண்ணா? நான் வச்ச கத்திரிக்காய் நல்லதா இல்ல உங்க சித்தி வச்சது நல்லாதான் கம்பேர் பண்ண பரவாயில்ல. ஏன் பிரியாணி கூட கம்பேர் பண்ற? ஆமா, நீ பிரியாணி பண்ற, நான் எண்ணெய் கத்திரிக்காய் பண்றேன். இதுல வந்து ஒரு 5-6 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், சில்லி பவுடர், சீரகம், மிளகு, லைட்டா கரம் மசாலா போடுறா. சாம்பார் தூளுடையது. கடைசியில் தக்காளி சோறு மாதிரி வரட்டும். இதில் வந்து சீரகம் போட்டுக்கலாம். அதில் கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம், பச்சை மிளகா இருக்கு. வெங்காயம் போட்டுக்கலாம், அதே பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வாயிட்டா நம்ம சிக்கன் போட்டு தானே தயிர் ஊற்றுவாங்க. அப்படிதான் போடுவோம். எனக்கு ஒரு கை கொடுப்பீங்க. இந்த புள்ள இஞ்சி பூண்டு பேஸ்டே போடலாம். ஐயோ ஓ ஷட், அத்தா ஸ்மெல்ல வரல. போடா, நாசமா போறேன் நாயே. இப்போதான் இஞ்சி பூண்டு பேஸ்டே போடுறேன். ஸ்டார்டிங்கே போடணும் வெங்காயம் கூட. இப்போ தான் போட்டோம். அவங்க போட்ட ஞாபகம் மறந்து. அவங்க வந்து நியூ செஃப் இப்படிதான் போடுவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டேஸ்ட்டு. கத்திரிக்காய் அள்ளி கூட இதில் போடுவோம், போட்டு வளர்ப்போம். எவன்டா ஸ்மால் கல்லுப்பு கொஞ்சம். கத்திரிக்காய் குழம்பு புளிக்குழம்பா. அது திரும்பி ஓன்ட்ட பலாவும் கேட்டுச்சுன்னா பிளாடி காரம். இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே.
அந்த சொல்லக்கூடாது. கண்ட்ரோல் கண்ட்ரோல். ஏன்னா கண்ணு கலங்குது அக்கா, கண்ணு கலங்குது, ஆடுந்த கட்டிடுது, வாய் ஒரு சைடு இழுக்குது. கட்டிடுது. நாங்க வேணா வீட்டுக்கு போயிட்டு கூட்டிட்டு வந்து இப்படி கொடுமைப்படுத்தாது. அதெல்லாம் இல்ல. லெமன் லெமன் ஊத்தல. இல்ல நான் லெமன் ஊத்துறதுல இருந்து நான் ராஜினாமா பண்ணிட்டேன். அங்க வர ஹலோ, லெமன் ஊத்துறேன். ஓடுது இங்க ஒரு ஆளு. ஐயோ இந்த 12 டம்ளர். திருடக்கூடாது, குள்ளநரி திருடக்கூடாது மச்சான். அவங்களெல்லாம் அனுப்பிடுப்ப நம்ம பண்ணலாம். ஆமா மச்சான். இது பாயசம் தான் மிஸ்ஸிங் மச்சான். பாயசம் தயிர் எனக்கு போட்டியா நீ? நான் எப்போ அப்ப கூட நான் ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே கட் பண்ணல. உங்களுக்கு தயிர் கட் பண்ணு. என்ன ராஜேஷ் இது சலாட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கா? ஐயோ மச்சான் சலாட் இல்லையா? அக்காவுக்கு வச்சு ஊட்டிட்டு நீங்க சாப்பிடலாம். ஆக்சுவலி இது வந்து இது கிரவுண்டட் சாலட். இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய்க்காக நாங்க வதக்கி வச்சிருக்கோம். சாலடா சரி பாக்கு இதெல்லாம் போடுறாங்களா? ஒரே சாப்பிடுங்க. இதெல்லாம் போடுறாங்களா? சொன்னா இங்கே எண்ணெய்ல அரைச்சு ஊத்துவாங்க. ஓ எண்ணெயா? சொல்லு. நல்ல எண்ணெய் வச்சா இதெல்லாம் ஒரு செஃப்க்கு தான் தெரியும். நீ உங்களுக்கு தெரியாத ஒரு பாயசத்தை பண்ணுங்க மச்சான். இந்த மாதிரி டைம் பண்ணின்னு இருக்குது. நான் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நிலக்கடலை இதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க. வெங்காயம் எல்லாம். ஸோ அகிலா பண்ணும்போது இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அது நோ 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 மச்சான். தட் இஸ் மாங்கனிக்கா டிபார்ட்மெண்ட். இது மட்டும் தான் எடுத்து அகிலா அவனுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். மாட்டிக்கினாரு ஒருத்தர். தக்காளி சட்னியா இவ்வளோ ஏன் பண்ணி வச்சிருக்கீங்க? கொஞ்சமாக பண்ணிக்கலாம். தேவக்கு பேரு வச்சா அதாவது டொமேட்டோ பாத்து பண்ணிட்டு இருக்கு. டொமேட்டோ பார்த்தா பொடலங்காய் போடுவே இல்லை. புளிக்குழம்பு இதுக்கு கத்திரிக்காய்க்கு ஏன் பொடலங்காய் போடணும்? நான் பொடலங்காய் கூட்டு இருந்துச்சு இந்த சைடு. தக்காளி வைக்க திருடி திருடி. பரவாயில்ல, டிஃப்ரெண்டாக பண்ணுறீங்க எல்லாரும் சேர்ந்து. நீங்க ஒரு நாளைக்கு பண்ணி கொடுங்களே. இந்த பக்கம் தக்காளி சட்னி பிரியாணி, இந்த பக்கம் ஒரு நாள் மிக்ஸில அரைச்சதுக்கே கை போடையா போச்சுங்க. ஏய் நான் சிக்கன் போடுறேன். கோடைக்கிலா சிக்கன் போடுறதுல கூட ஒரு ட்ரைனிங் எடுத்துருக்கணும். பாருங்க எப்படி எடுத்து போடுறாங்க பாருங்க. ஒன்று கூட மிஸ் ஆகாது, கீழே விழுகாது. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் ஒரு தடவை போட்டுட்டு கறி எடுத்து அள்ளி வச்சிருக்கோம். பார்த்து தெரிஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சிக்கன் என்ன இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து ஈமு. ஈமுவா? ஈமுவா? உடனே சென்னையில் இருக்க ஏமு. ஈமு சென்னையில் இருக்கு ஈமு. பாருங்க இந்த மாதிரி தூவி விடணும் சிக்கனை. அப்படி பரப்பர பாருங்க, மலை சாரல் மாதிரி. நல்லா தக்காளி சட்னி, நல்லா தக்காளி கொஜ்ஜில் பறக்கணும். அப்படி டொமேட்டோ ரைஸ் சிக்கன். கறியே இவ்வளோ வந்துச்சு ரைஸ் போட்டா. அதானேடா. கனி இது ஓன் டிபார்ட்மெண்ட்டு. இது அகிலா. அது சென்ட்ரல் அருண் ராஜேஷ் தான். ராஜேஷ் மச்சான் பல நேரமாக வந்து தண்ணி சூடாயினே இருக்குது. என்ன பண்ணுற? எனக்கு 1 2 ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 2 4 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை கொட்டிக்கிறேன். நம்ம அரைத்த அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்து ஊற்றுவோம். பாத்திரம் கரெக்டாக பாருங்க. இந்த இதுக்கு கரெக்டாக எடுத்து ஐயோ காது வலிக்குது போங்க. புளியை ஊற வச்சு வடிகட்டுறது இப்படிதான். ஃப்ரெண்ட்ஸ், ஆளுங்களை ஏமாற்றுவாங்க இந்த மாதிரி எல்லாம். பாருங்க எண்ணெய் கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது புடலங்காய் கூட்டு நான் சொன்ன மாதிரி.
இங்க இந்த கத்திரிக்காய்லாம் போட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சித்தி ஏண்டி கொஞ்ச நேரம் போயிட்டு வரதுக்குள்ள ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. வேலை செஞ்ச முடிஞ்சதை செஞ்சுட்டீங்க. பாருங்க, இவர் வந்து தேவையில்லாம 2 வாட்டி கிண்டுனாரு. என்ன கேட்டு வந்து நீங்க கிண்டுனீங்க. குழம்பு ஏதாவது அஃபெக்ட் ஆச்சுன்னா நீங்க தான் காரணம். நீங்க கை வச்சீங்க, அது கெட்டுருச்சு. நான் சொல்றேன். ஒரு அளவுக்கு கரெக்டா பண்ணி வச்சேன். ஒரு அளவுக்கு பண்ணி வச்சிருந்தேன் கரெக்டா. நீங்க கிண்டி பண்ணி எடுத்துட்டீங்க. வேலை இருக்கு, இம்பார்ட்டன்ட் வேலை, காலேஜ் மேனேஜர். அதெல்லாம் இல்ல, கிண்டி குழம்பு கெடுத்துட்டாரு. நாளைக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக்னா நான் இவர்தான் சொல்றேன். என்னப்பா இப்படி மேல வந்து விழுகுற? என்ன மயக்கம் மட்டும் போய் விழுகுறிய? பாத்து பாத்து உஷாரு. சால்ட் வேணாம். சிக்கன் வேகல. ஒரு ஆளுக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா பார்த்துக்குங்க அண்ணன். தண்ணி வரலையா கண்ணில் இருந்து? தண்ணியை நான் ஊற வச்சுட்டேன் வெங்காயத்தை. ஜூஸே வரல. திஸ் இஸ் குட்டி லெமன், அதனால ஜூஸ்லாம் அவ்வளோ வராது. இங்கே கவாப் ரெடி ஆயிடுச்சு. நான் கவாப் எடுப்போம். இங்கே கொஞ்சம் இதாகட்டும். கவாப் எடுத்துடலாம். அப்படியே டேஸ்ட் உப்பு இருக்கான்னு பார்க்க போகிறேன். அவங்க அங்கிட்டு எனக்கு தான் எல்லாம் கொடுப்பாங்க, அதனால கவாப்பா எல்லாம் கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் குக் ஆகும்னு பார்த்தேன். தம்மில் போட்டுரு. இன்னும் நீ குக்காகவும் வச்சியன்னா அப்படியே அரிசியாக இருக்கும். ஓகே. Where is the தோசை? ஓ மகேந்திர போகுபலி. இதை தூக்குறதுக்கு மச்சான் வரணுமா? கொஞ்சம் ஹைட்டாக வை. ஓகே டான். இதோட கட் பண்ணுவோமா? அந்த பக்கம் ஒரு டீம், இந்த பக்கம் ஒரு டீம். ப்ரோ என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்குள்ள தள்ளி விடுற? அதெல்லாம் நாங்கள் டெக்னிக். ஐயோ முடியலடா. நான் ஜம்போ 5 minutes கிராஃப்ட்ல அத்தை நான் சித்தி இந்த சைடு கட் பண்ணிட்டேன். சமீமா ஹேர் கட் பண்ண டோரா மாதிரி இருக்கு. ஹேர் கட் பண்ணுச்சா நேத்து? ஏன் மறுபடியும்? அப்பதான் கொஞ்சம் அடர்த்தியா வரும், இல்லைன்னா ஒரே இதுவா இருக்கும். பார்க்க வேற மாதிரி இருக்கு, ஆனா இப்ப பார்க்க டர மாதிரி இருக்கு. தண்ணியே சூடாயிடுச்சு. சமயம் அகிலாப்ல செஞ்ச. ஏய் அப்ப நான் செஞ்ச என்ன கத்திரிக்காய் எடுத்துட்டு வரலையா நீ? ஆமால கம்மியா இருக்குன்னு சொன்னீங்களா மச்சான் உங்களால? நீங்க போய் கிண்டுனனால அந்த பிரியாணி காரமாயிருச்சு. டேஸ்ட் பாருங்க. அவன்ட்டு ரெடிமேட் எங்க? ரெடிமேட் எங்கவா? ஹெல்மெட் என்ன நீ தயிரோட சூடு மச்சான். அப்படியே கொடுக்க கூடாது. மிக்சிங் ஆனது கரெக்டா இருக்குங்களா? கரெக்டா இருக்கா மச்சா? நல்லா இருக்குல்ல? காரமா இருக்கு மச்சா.
வெண்ணெய் கத்திரிக்காய் சாப்பிட்டு பார்த்தீங்களா? இல்லை எப்படி இருக்கு? நல்லா இருக்கும் பிரியாணி. மச்சானுக்கு காரமாக இருந்தால் தான் பிடிக்கும். சூடு சூடு மச்சையோ. நீங்க உள்ள அழுகுறது தெரியுது. ஆவி பறக்குது. எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு எப்படி இருக்கு? அவ்வளோ காரம் கரெக்டாக இருக்கு. அதுதான் சாப்பிடுது. ஆனால் லைட்டாக நாக்கில் காரம் தெரியுது. நல்லா இருக்கு. காரம் தான் லைட்டாக இருக்கு. நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் தாரிகா. சாப்பிட்றியா? காரமாடா. தாரிக்கு விட்டு வருவாய். தாரிக்கு விட்டுடாமா? அவங்க ரெண்டு போனாங்க. நல்லா இருக்கா? ஆயா ஒரு பேத்தி பண்ணிருக்கு, ஒரு மரியாதைக்கு ஒரு வாய். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கேன். மச்சான் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல மச்சான், அது பல டைம் பண்ணிருக்கு. இந்த வாட்டி கொஞ்சம் எப்போதும் மைல்டா பண்ணுவேன், கொஞ்சம் ஸ்பைசி ஆயிடுச்சு. மச்சானுக்குலாம் இப்படி பண்ணா பிடிக்கும். அவருக்கு சத்தம் இருந்தாலும் பிடிக்கும். அப்போ ஓகே மச்சான், எங்க மச்சானுக்கு பிடிச்சிச்சு. காரம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. முதல் நாள் நைட் வந்து சிம்பிளாக ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுவும் அந்த அர்ஜென்ட்டில், ஏன்னா அந்த ஒரு கடை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நார்மல் கேக்கு. அதனால் திருப்பியும் போய் ஒரு கேக் அம்மாஸில் வாங்கிட்டு வந்துட்டு அதை கட் பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு கேக்கும் வாங்கிட்டு வந்திருந்தோம். கூடுங்க சிட்டி. அருணுக்கு இந்த டைம்ல மூஞ்சில கேக்கெல்லாம் அப்பி விட்டுருந்தோம். இது பாருங்க, கையை கேட்க என்னடா பண்ற? அருண், இது ராஜேஷ் நில்றா அங்க பொண்ணுன்றா. அதெல்லாம் செல்லாது பைக்குள்ள என்ன இருக்குன்னு காட்டுங்க. ராஜு ஊட்டு போ. ராஜேஷ் கூட்டுறா பின்னாடி. இங்கிட்டு வா சமயம். எல்லாருக்கும் தாரி வெட்டு பிராக்டிஸ் பண்ண. வெரி குட். தாரிகா கிளாப் பண்ணுங்க எல்லாரும். ஸோ மத்தியானம் ஒரு தடவை கேக் பண்ணிவிட்டு சமைச்சு வச்சுருந்த சாப்பாடெலாம் வாழை இலையில் போட்டு பரிமாறி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணி வந்து அகிலா சூப்பராக பண்ணியிருந்துச்சு. என்ன ஒன்றுனா கொஞ்சம் ஸ்பைசி ஆகிடுச்சு. பெப்பர் பவுடர் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு அதனால் கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்துச்சு பசங்க சாப்பிட்றதுக்கு மட்டும். ஆனால் பெரியவங்களுக்கு எல்லாமே ஓகே. மத்தியானத்தை விட நைட் சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்மளுடைய vlog முடியுது. நம்ம vlog பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.